மற்றபடி ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஜுராசிக் பார்க் அதே ஸ்க்ரீன் பே தான் இதுலேயே ரிப்பீட் ஆகிருக்கு. சில ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழையசில் இருக்கிற அதே மாதிரி அந்த லைட் அடித்து போடுறது, இப்போ ஹெலிகாப்டரை காப்பிட்டு போகிறது, அதெல்லாம் சேம் அப்படியே தான் இருக்குது. மூவி வந்துட்டு ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. பட் ஜுராசிக் வேர்ல்டு கம்பேர் பண்ணும்போது இது அதோட கண்டினியூட்டியாக இருக்கும்னு நினச்சோம். பட் இது வந்துட்டு மறுபடியும் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனால கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் வந்துட்டு இதுதான் 3Dயில் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸில். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. எஃபெக்ட் அவ்வளோக்கா நமக்கு தெரியல, பட் ஆனால் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைன். இல்லை ஆக்சுவலி இது டோட்டலாக நியூ ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட கண்டினியூட்டியே கிடையாது. கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்ஸ். ஜுராசிக் பார்க்கில் இன்னொரு சீரீஸ் இது. ஸோ ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் வந்த நிறைய விஷுவல்ஸ் வந்து இதில் ரிப்பீட் ஆகுது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னடான்னா இந்த ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் நிறைய இடத்துல சேம் அதே ஸ்டோரி ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே போவாங்க, அதுலேருந்து எஸ்கேப் ஆவாங்க. ஒரு ஐலாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க, அதுலேருந்து எஸ்கேப் ஆவாங்க. இதில் என்னென்னா ஒரே ஒரு பிளாட்டு ஹியூமன் சர்வைவலுக்காக அவங்க அந்த ஸ்பீசிஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஜுராசிக் பார்க் அதே ஸ்க்ரீன் பே தான் இதுலேயே ரிப்பீட் ஆகிருக்கு. மற்றபடி ஸ்கிட்ஸ்லாம் கொஞ்சம் இந்த விஷுவல்ஸ்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாட்டரில் வர டைனமிக் இதெல்லாம் கூட ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ ஒரு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் அது புதுசாக எதுவும் இல்லை, அந்த விஷுவல்ஸ்க்காக வரலாம். ஒரு 50% அந்த விஷுவல்ஸ் இருக்குது இந்த மூவியில். தேங்க்யூ. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, ரொம்ப த்ரில்லிங்காக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. முன்னாடி விட இது கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம். ஆனால் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். ஃபேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பக்காவாக இருந்துச்சு. நம்ம எப்பவும் பார்க்கறது தானே, நல்லா தான் இருந்துச்சு. 3D நல்லா இருக்குது, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லாம் நல்லா ஒரு எதிர்க்க பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லை 3Dயில் சேமாக தான் இருக்குது. பட் கிளாரிட்டி நல்லா இருக்குது. நான் படமும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்கேன். பழையதோட இதுதான் இருக்கு. சில ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழையசில் இருக்கிற அதே மாதிரி அந்த லைட் அடித்து போடுறது, இப்போ ஹெலிகாப்டரை காப்பிட்டு போகிறது, அதெல்லாம் சேம் அப்படியே தான் இருக்கு. படம் நல்லா இருக்கும். எப்படி எஃபெக்ட்லாம் நல்லா இருந்தது. விஷுவலாக நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க. பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்கும். 3D தான் பார்த்தோம், நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. பட் ஆனால் எதிர்பார்த்தது ஓகே தான். ஆனால் கிளைமேக்ஸ் சீனில் வந்து நான் எல்லா படத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் சீனில் 2 ஜுராசிக் வந்து அடிச்சிக்கும். இதில் அந்த மாதிரி காட்டில் ஒரு சிங்கிள் இது மட்டும் காமிச்சிட்டு அதோட முடிச்சிட்டான். அதோட ஓகே ஃபைன், ஓகே சூப்பர். அது ஓகே. கிராஃபிக்ஸ், விஷுவல், சவுண்ட் எல்லாமே ஃபைன், எல்லாமே சூப்பர் தான். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பர். என்ஜாய் பண்ணோம். தேட்டர் என்ஜாய் பண்ணுறது நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். கொஞ்சம் ஓவராக இது பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு. ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் தானா இது வந்து கிட்ஸுக்கான படம். சொல்லப்போனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். கிளைமேக்ஸில் கொஞ்சம் அந்த டிராகனை நல்லா காமிச்சிருக்கலாம், அந்த டைனோசரை. மற்றபடிலாம் பரவாயில்ல, ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தான், கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருந்தது. ஓகே. 3D எஃபெக்ட் நல்லா இருந்தது. அந்த மெயினாக அந்த டைனோசர் இவங்களே உருவாக்குனாங்க. ஆனால் அது மட்டும் பார்க்க நல்லா இல்லை, கொஞ்சம் அதே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் கொடூரமாக வச்சுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக பழைய ஸ்டோரி மாதிரி எதுவும் இல்லை, சிம்பிளாக இருக்குது. இங்கே வராங்க, ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சதை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அப்படி தான் இருக்குது. கடைசியில் அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னே அதுவும் காட்டல, அவ்வளோதான். கிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸ் ஆனால் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸ் தான் உள்ள ஃபுல்லாக கத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உள்ள ஃபுல்லாக பயந்துனே இருக்காங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ். நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அங்கிள். படம் ரியலாக இருந்துச்சு.